இப்போ நீங்க எழுத போறீங்க. வாட் ஆர் ஆல் தி எனர்ஜி கிவிங் ஃபுட் ஐட்டம்ஸ்னு நீங்க எழுத போறீங்க. எனர்ஜி கிவிங் ஃபுட் ஐட்டம்ஸ் 3 சொன்னேன்ல, அந்த 3 எனர்ஜி கிவிங் ஃபுட் ஐட்டம்ஸை சொல்லுங்க. வாட் ஆர் ஆல் தி எனர்ஜி கிவிங் ஃபுட் ஐட்டம்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் நான் எழுதுறேன், பொட்டேட்டோ. எனர்ஜி கிவிங் ஃபுட் ஐட்டம்ஸ்னா என்னது? கார்போஹைட்ரேட் நிறையா இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ், ஆமாம் தானே? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் பொட்டேட்டோன்னு எழுதுறேன், POTATO, பொட்டேட்டோ. செகண்ட் ஒன் ரைஸ்ன்னு எழுதுறேன், RICE, ரைஸ். தேர்ட் ஒன் வீட், WHEAT, வீட். பாக்ஸ்குள்ளார நீட்டாக நீங்களும் எழுதணும், என்ன மாதிரி இருக்காதீங்க. ரைட் இட் நீட்லி. நான் ஃபோனில் எழுதுறதுனால இப்படி இருக்கு. யூ ரைட் நீட்லி இன் யோர். ஃபோர்த் ஒன் பிரெட், BREAD, பிரெட். BREAD, பிரெட். ஸோ இதெல்லாம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ்னா எனர்ஜி கிவிங் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேவா? பாடி ப்ரொடெக்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ்னா என்னது? பாடி ப்ரொடெக்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ்னா விட்டமின்ஸ் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ். விட்டமின்ஸ் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னது? கேரட், CARROT, கேரட். அடுத்து ஆரஞ்சு, ORANGE, ஆரஞ்சு. நெக்ஸ்ட் கூஸ்பெரி, இல்லாட்டி லெமன் எழுதலாம். நிறையா இருக்கு, நான் கிரீன்ஸ் எழுதுறேன், GREENS, கிரீன்ஸ். அதுலேயும் விட்டமின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ விட்டமின்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் பாடி ப்ரொடெக்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ். நான் 3 எழுதியிருக்கேன், கேரட், ஆரஞ்சு, கிரீன்ஸ். ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பாடி பில்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ பாடி பில்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன? பாடி பில்டிங்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், ஆமாம் தானே? ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். ப்ரோட்டீன்ஸ் எதுலலாம் இருக்கும்? ப்ரோட்டீன்ஸ் வந்து எக்கில் இருக்கும், ஸோ EGG, எக். ஃபிஷ்ஷில் இருக்கும், ஸோ FISH, ஃபிஷ். மீட்டில் இருக்கும், பட் மீட் நம்ம எழுத வேணாம், நட்ஸ் எழுதிக்கலாம், NUTS, நட்ஸ். அப்புறமா மில்கில் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் நிறையா மில்கில் இருக்கும், ஸோ MILK, மில்க். நான் 4 எழுதிட்டேன், எக்கு, ஃபிஷ்ஷு, நட்ஸு, மில்க். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எக், ஃபிஷ், நட்ஸ், மில்க். 4 முடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்க சைடில், most children love to eat food items like burgers, pizzas and chocolates. நிறைய குழந்தைங்களுக்கு பர்கர் சாப்பிட பிடிக்கும், பீட்சா சாப்பிட பிடிக்கும், சாக்லேட் சாப்பிட பிடிக்கும். பட் அதெல்லாம் குட் ஃபார் ஹெல்த்தா? கிடையவே கிடையாது. ஏன்னா அதெல்லாமே வந்து இப்படி இப்படி இருக்க பையனை இப்படி குண்டா ஆக்கிடும். ஸோ அதெல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாது. அன்ஹெல்தி ஃபுட், அதெல்லாமே அன்ஹெல்தி ஃபுட். நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நியூட்ரிஷியஸான ஃபுட்டை சாப்பிடணும், சத்தான ஃபுட்டை ஸ்நாக்காக சாப்பிடணும். என்னெல்லாம் சத்தான ஃபுட்டு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம்? சாலட் சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், இல்லை ஸ்ப்ரவுட்ஸ். நான் சொன்னேன்ல, அந்த பயிரெல்லாம் நைட் ஊற வச்சுட்டு ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடிய நியூட்ரிஷியஸான ஃபுட்டு. ஓகேவா? Move on to the next page. See here. What are all the nutrients present in the following food items? Rice contains. Riceல என்ன இருக்கு children? என்ன நியூட்ரியன்ட் இருக்கு? Carbohydrate, CAR, car, BO, bo, HY, high, DRAT, carbohydrates. Once again we'll write CAR, car, BO, bo, HY, high, DRAT, yes, carbohydrates. Okay, கடைசியில S அது அப்படி ஆயிடுச்சு. ஓகேவா? Carbohydrates. Rice contains carbohydrates. Coconut oil contains fat, FAT, fat எழுதுங்க. செகண்ட் ஒனுக்கு fat, FAT, fat. Third one, egg contains proteins, PROTEINS, proteins. Egg contains proteins. Fig contains, fourth one, minerals, MINERALS, minerals.
Carrot contains fifth one, vitamins VITAMINS, vitamins. Okay. First one, carbohydrates. CARBOHYDRATES, carbohydrates. Second one, fat, FAT, fat. Third one, proteins, PROTEINS, proteins. Fourth one, minerals, MINERALS. Fifth one, vitamins, VITAMINS, vitamins. Okay? Complete பண்ணிட்டீங்களா? Okay. Now fill in the table below. இப்போ இந்த டேபிளை நாம தான் fill பண்ண போறோம். ஸோ பென்சில் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம fill பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, carbohydrates. Why do you need it? ஏன் நம்மளுக்கு carbohydrates தேவை? Because they give us energy to work and play. அது நம்ம எனர்ஜி தருது ஒர்க் பண்றதுக்கும் ப்ளே பண்றதுக்கும். அதனால கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. சோர்சஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், எதுலெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு? இப்பதான் நம்ம பார்த்தோம், ரைஸ், பொட்டேட்டோ, அதுல எல்லாம் இருக்கு. ஸோ நாம ரைஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? ரைஸ். நீங்க வேணும்னா கமா போட்டு பொட்டேட்டோவும் எழுதிக்கலாம், வீட்டும் எழுதிக்கலாம், பிரெட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? நான் ரைஸ் மட்டும் எழுதுறேன். செகண்ட் ஒன், விட்டமின்ஸ். Why do you need it? ஏன் விட்டமின்ஸ் தேவை? They protect us from diseases. எழுதுங்க. Write it here. They, THEY, they protect, PROTECT. PROTECT, tect, protect. They protect us, us. They protect us from, FROM, from diseases, DISEASES, diseases. They protect us from diseases. Full stop. ஓகேவா? இன்னொரு ஆக்டிவிட்டி என்ன பண்ணுது விட்டமின்ஸ்? நம்ம பாடியை ஒர்க் பண்ண வைக்குது ப்ராப்பரா. ஸோ அப்போ நம்ம இதுவும் எழுதலாம். தே மேக் த பாடி ஒர்க் ப்ராப்பர்லின்னு எழுதலாம். பட் யூ ரைட் திஸ் ஒன். தே ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டிசீசஸ் எழுதிட்டீங்களா? ஓகே. சோர்சஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க, கேரட்னு. ஓகே. இப்போ தேர்ட் ஒன் நாம தான் ஃபில் பண்ணணுமா? டேஷ் ஹெல்ப் அஸ் டு பில்ட் அவர் பாடி. என்ன நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் பாடி பில்ட் பண்றதுக்கு? பாடி பில்ட் பண்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமா? புரோட்டீன்ஸ். PR, இந்த பாக்ஸ்ல எழுதுங்க, PROTEINS, புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸ் தான் பாடி பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எதுலலாம் இருக்கும் சோர்சஸ்ல? இந்த லாஸ்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, எக்கு, மில்க், மீட்டு. ஸோ நான் எக்கு மட்டும் எழுதுறேன். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், ஃபேட்ஸ், ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி. அவங்களே கொடுத்துட்டாங்க. சோர்சஸ் எதுல இருக்கும்? ஃபேட் எதுல இருக்கும்? ஆயில்ல தான் மெயினா இருக்கும். ஸோ நான் ஆயில் எழுதுறேன், OIL, ஆயில். ஃபிஃப்த் ஒன், மினரல்ஸ். 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம தான் ஃபில் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன், மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் எதுக்கு தேவை? ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஃபார், இல்லைன்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் மட்டும் எழுதுங்க, PRO, ப்ராப்பர், PROPER, ப்ராப்பர். ஃபங்க்ஷனிங், FUNCIONING, ஃபங்க்ஷனிங், ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். எழுதிட்டீங்களா? எங்க எழுதணும்? இந்த பாக்ஸ்ல எழுதணும். ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங், PROPER, ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங், FUNCTIONING, ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் of the body, OF, of, THE, the, BODY, body. எழுதிட்டீங்களா? ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி. ஓகேவா? ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி. எழுதிட்டீங்களா? இங்க எழுதணும். எங்க? இங்க இந்த பாக்ஸ்ல. PRO, PER, per, ப்ராப்பர். FUNCTIONING, functioning. OF, of, THE, the, BODY, body, proper functioning of the body. ஓகேவா? ஸோ அது எதுலலாம் நம்மளுக்கு கிடைக்கும் மினரல்ஸ்? நான் ஒரே ஒரு ஐட்டம் எழுதுறேன், ஃபிக், FIG, ஃபிக். ஓகே. ஸோ இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா சில்ட்ரன்? இன்னொரு தடவை சொல்லவா?
ஓகே, நான் ஃபாஸ்டா சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட்ஸ்ல சோர்சஸ்ல வந்து ரைட் ரைஸ், RICE ரைஸ். செகண்ட் ஒன் விட்டமின்ஸ்ல they protect us from diseases, THEY they, PROTECT protect, US us, FROM from, diseases DISEASES diseases. தேர்ட் ஒன் இங்க வந்து ஃபேட், சாரி தேர்ட் ஒன் வந்து ப்ரோட்டீன்ஸ், PROTEINS ப்ரோட்டீன்ஸ். இந்த பாக்ஸ்ல சோர்சஸ் பாக்ஸ்ல ப்ரோட்டீன்ஸ் எங்க கிடைக்கும் நம்மளுக்கு? எக், EGG எக். ஃபோர்த் ஒன் ஃபேட், ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த கடைசி பாக்ஸ்ல ஆயில், OIL ஆயில். ஃபிஃப்த் ஒன் மினரல்ஸ் வந்து என்ன போட்டோம் நாம? ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி, PROPER ப்ராப்பர், FUNCTIONING ஃபங்க்ஷனிங் ஆஃப், OF ஆஃப், THE the, BODY பாடி. ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி எங்க எழுதணும்? இங்க எழுதணும். அடுத்து ஃபிக், இங்க FIG ஃபிக் எழுதிட்டீங்களா? ஓகே, தட்ஸ் இட். ஸோ எந்தெந்த நியூட்ரியன்ஸ் எதுக்கு தேவை, அது எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்கு, அதுதான் இந்த பாக்ஸ்ல நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் see here children, பேலன்ஸ்ட் டயட். ஒரு பேலன்ஸ்டு டயட்னா என்னன்னா ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கணும். இந்த பிரமிட் பாருங்க, இது வந்து பேலன்ஸ் டயட் ஃபுட் பிரமிட். பேலன்ஸ் டயட் ஃபுட் பிரமிட்னா இங்க நம்ம எந்தெந்த ஃபுட்டை எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும், எவ்வளோ அளவுக்கு சாப்பிடணும்னு இங்க கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறத கம்மியா சாப்பிடணும், அப்புறம் இருக்கிறத கொஞ்சம் நிறையா, அப்புறம் நிறையா சாப்பிடணும், இப்போ அதை விட நிறைய இது சாப்பிடணும். ஸோ இப்படி தான் நம்மளோட ஃபுட்டு வந்து, நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு பேசிஸ்ல தான் இருக்கணும். அதாவது கீழே இருக்கிறது கார்போஹைட்ரேட்ஸ், அடுத்தது புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், அடுத்தது விட்டமின்ஸ், அப்புறம் புரோட்டீன்ஸும் ஃபேட்டும், அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தேவையில்லாத ஜங்க் ஃபுட் எல்லாம், அதெல்லாம் லைட்டாக தான் சாப்பிடணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே என்னென்ன இருக்கு? ரைஸ், பொட்டேட்டோ, சப்பாத்தி, இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ். நிறையா குவான்டிட்டியில் சாப்பிடணும், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு எனர்ஜி தரும். அப்புறம் விட்டமின்ஸ் தான் நம்மளுக்கு டிசீசஸ்லேருந்து பாதுகாப்பு. ஸோ அதனால வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும். அப்புறம் ஃபேட்டும் ப்ரோட்டீன்ஸும் வந்து கம்மியான அளவில் தான் எடுத்துக்கணும், ஏன்னா நிறையா சாப்பிட்டோம்னா நம்ம ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், குண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபேட்டை வந்து கம்மியாக சாப்பிடணும். அப்புறமா இந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடவே கூடாதுங்கிறதுக்காக தான் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எவ்வளோ ஃபுட்டு, எவ்வளோ டைம், என்ன டைமில் எவ்வளோ ஃபுட்டு சாப்பிடணும்னு நம்ம சார்ட் போட்டு இந்த மாதிரி பிரமிட் போட்டு காட்டியிருக்காங்கல்ல. ஸோ இந்த பிரமிடுக்கு பேர் என்ன? பேலன்ஸ்ட் டயட் பிரமிட். பேலன்ஸ்டு டயட்னா என்ன சில்ட்ரன்? டயட்னா என்ன? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு பேர் தான் டயட். பேலன்ஸ்டு டயட்னா கரெக்டாக பேலன்ஸாக இருக்கணும். இந்த பிரமிட் மாதிரி பேலன்ஸாக இருக்கணும். இந்த பிரமிட் மாதிரி கரெக்டாக கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா சாப்பிட்டு, விட்டமின்ஸ் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டு, ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி, ஜங்க் ஃபுட்டெல்லாம் தொடாமே இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்ட் டயட். ஸோ பேலன்ஸ்ட் டயட்னா என்ன? ஆல் நியூட்ரியன்ஸ், ரிப்பீட் வித் மீ, என் கூட சொல்லுங்க, ஆல் நியூட்ரியன்ஸ் இன் த ரைட் அமௌண்ட். எல்லா நியூட்ரியன்ஸும் கரெக்டான அமௌண்ட்ல இருந்துச்சுன்னா, ஸோ இங்க பாருங்க, கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், அப்புறமா இந்த ஜங்க் ஃபுட்டு, ஸோ இது எல்லாமே கரெக்டான அமௌண்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான், எல்லா நியூட்ரியன்ஸும் கரெக்டான அமௌண்ட்ல இருக்கிறதுக்கு பேர் தான் பேலன்ஸ்ட் டயட். ஸோ இங்க நம்ம பார்த்தோம்ல 5 நியூட்ரியன்ஸ் என்னென்ன பார்த்தோம்? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் பார்த்தோம். அது இல்லாம 2 இருக்கு சில்ட்ரன், இங்க பாருங்க, ஃபைபர் அண்ட் வாட்டர். என்ன இருக்கு? ஃபைபர் அண்ட் வாட்டர். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியோட growthக்கும் நம்ம பாடியோட டெவலப்மெண்ட்டுக்கும் தண்ணியும் நம்மளுக்கு வேணும். வாட்டர் இஸ் ஆல்சோ வெரி எசென்ஷியல். எதுக்குன்னா, தண்ணி நம்ம குடிச்சாதானே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கும், அது உள்ளார போகும், நல்லா சர்க்குலேட் ஆகி எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு போகும். ஸோ அதனால தண்ணி வந்து டெய்லி 6 to 8 glasses ஒரு நாளைக்கு குடிக்கணும். அதே மாதிரி ஃபைபர் ஃபுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாறு சத்து இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ். நாறு சத்துனா நிறைய கிரீன்ஸ் சாப்பிடணும், எல்லா காய்கறிங்க, கீரைல நிறைய ஃபைபர்ஸ் இருக்கு. பருப்பு வகையெல்லாம் சொல்றோம்ல, நிறைய பருப்பெல்லாம் சாப்பிட்டோம்னா அதுல எல்லாம் ஃபைபர்ஸ் இருக்கு. பயிறு வகை இருக்குல்ல, அதுல எல்லாம் ஃபைபர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபைபர்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
இதெல்லாமே வந்து நம்மளால டைஜஸ்டே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படும் நம்ம பாடி. ஸோ அப்படி கஷ்டப்படும் போது என்ன செய்யும்னா எல்லா நம்ம பாடியில இருக்க எல்லா ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைனு, எல்லா பாடி பார்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும். அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்படி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம பாடியில எந்த வேஸ்ட்டுமே இருக்காது, எல்லா வேஸ்ட்டுமே ப்ராப்பரா வெளியே வந்துடும், டாய்லெட்டா வெளியே வந்துடும். ஸோ இந்த ஃபைபர்ஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு growth இருக்கும். நம்ம டெய்லி டாய்லெட் போவோம், மெயினா நம்ம டெய்லி வந்து நம்மளோட வேஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும். தேவையான நல்ல ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான், சத்து மட்டும்தான் நம்ம பாடியில இருக்கும். தேவையில்லாத இதெல்லாம் டெய்லி நம்மளுக்கு டாய்லெட்டா வெளியே வந்துடும். ஸோ அப்போ நம்ம டெய்லி டாய்லெட் போகணும். டெய்லி வந்து டாய்லெட் போகிறது இட்ஸ் நாட் அ பேட் திங், அது வந்து ஒரு குட் திங். டெய்லி போகணும், அப்போதான் நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம ஃபுட்டில் வந்து ஃபைபர் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். ஏன் ஃபைபர் இருக்கணும்? ஏன்னா ஃபைபராக இருக்கிற ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டோம்னா நம்ம பாடி வந்து அதை கஷ்டப்பட்டு டைஜஸ்டே பண்ண முடியாது அதனால. ஸோ கஷ்டப்பட்டு டைஜஸ்ட் பண்ணுமா. அப்போ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? ப்ராப்பராக நம்ம செய்வோம். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வோம்ல. ஸோ அப்படி நம்ம ப்ராப்பராக செய்யும் போது நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒழுங்கான க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபைபரும் வாட்டரும் நம்ம கன்ஃபார்மாக இந்த 5 நியூட்ரியன்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக ஃபைபரும் வாட்டரும் சேர்த்திக்கணும். கரெக்டான அமௌண்ட்ல எல்லா நியூட்ரியன்ஸும் இருந்தால் அதுக்கு பேர் தான் இந்த பேலன்ஸ் டயட் ஃபுட் பிரமிட். எப்படி நம்ம பேலன்ஸ் டயட், ஸோ அதை நம்ம இந்த பிரமிட் மூலமா, பிரமிட்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி டினோட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து உங்களுக்கு பிக்சர் போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க. Roughage, also known as fiber, is an indigestible food that your body cannot absorb. நான் சொன்னேன்ல ஃபைபர்ஸ்ன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ஃபைபர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? ROUGHAGE, ரஃபேஜ். ஸோ இது வந்து இன்டைஜஸ்டிபிள் ஃபுட், டைஜஸ்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், நம்ம பாடியால் அப்சார்பே பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து அது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங், ப்ராப்பராக டைஜஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எதுலலாம் இந்த ஃபைபர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எதுலலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா லெக்யூம்ஸ்னா பயிர் வகை, பருப்பு வகை. ஹோல் கிரெயின்ஸ்னா வீட் இருக்குல்ல, கோதுமை, அதுக்கப்புறமா ராகி, அதுல எல்லாம் ஹோல் கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோல் கிரெயின்ஸ். வெஜிடபிள்ஸ்ல நிறைய வெஜிடபிள்ஸ்ல ஃபைபர்ஸ் இருக்கு. மெயினா இந்த குக்கும்பரு, அப்புறமா பொடலங்காய், பீக்கிங்காய், ஸ்னேக் கார்ட், பாட்டில் கார்ட்லாம் சொல்றாங்க. ஸோ இதுல எல்லாம் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கு, இதெல்லாம் கம்ப்ளீட்டா சேர்த்துக்கணும். மில்க் இஸ் அ கம்ப்ளீட் பேலன்ஸ் டயட். மில்க்குங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் டயட். நீங்க அதை வந்து கன்ஃபார்மா டெய்லி ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் நீங்க சில்ட்ரனா குடிக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த பாக்ஸ்ல பாருங்க, மோர் டு நோல என்னென்ன வெஜிடபிள்ஸ்ல என்னென்ன விட்டமின் இருக்குன்னு சொல்றாங்க. விட்டமின்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? நாட் ஜஸ்ட் ஒன் விட்டமின், நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. என்னென்ன விட்டமின்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. கேரட் கண்டெய்ன்ஸ் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ எதுல இருக்கு? கேரட். பிரான்னா என்ன? தவிடு, கோதுமை தவிடு, அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் தவிடு தான் பிரான்னு சொல்றோம். ஸோ பிரான்ல என்ன இருக்கு? விட்டமின் பி. கூஸ்பெரியில என்ன இருக்கு? கூஸ்பெரினா நெல்லிக்காய், விட்டமின் சி. மில்க்ல விட்டமின் டி. சன்ஃப்ளவர் ஆயில்ல விட்டமின் இ. ஏன்னா அதுல சன்ஃப்ளவர் கொஞ்சம் இருக்கு. ஆயில் வந்து ஃபேட் தான், பட் சன்ஃப்ளவர் வச்சுதான் ஆயில் செய்யறாங்க, அதனால விட்டமின் இ இருக்கு. கேபேஜ்னா முட்டைக்கோஸ் சொல்றோம்ல, கோஸ்ன்னு சொல்றோம்ல, அதுல விட்டமின் கே இருக்கு. ஓகேவா? கேரட்ல விட்டமின் ஏ, பிரான்ல விட்டமின் பி, கூஸ்பெரி விட்டமின் சி, மில்க் விட்டமின் டி, சன்ஃப்ளவர் விட்டமின் இ, கேபேஜ் விட்டமின் கே. இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? யூ ஷுட் நோ திஸ். இது இல்லாம இன்னும் நிறைய விட்டமின்ஸ் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்கு. மெயினா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல தான் நம்மளுக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. இப்போ யூ ஹேவ் டு அன்ஸ்கிராம்பிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜம்பிள் வேர்ட்ஸா இருக்கு, இதை கரெக்டா எழுதணும். வாட் இஸ் திஸ்? அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க, வெஜிடபிள் கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்போ நாம மிச்சதெல்லாம் பண்ணணும். வாட் இஸ் திஸ் செகண்ட் ஒன்? விட்டமின், VITAMIN, விட்டமின் எழுதிட்டீங்களா? VITAMIN, விட்டமின். தேர்ட் ஒன் என்ன? மினரல். எழுதுங்க. நான் ஸ்பெல் பண்ண நீங்க எழுதுங்க, இங்க எழுதணும். MINERAL, மினரல். MINERAL, மினரல். ஃபோர்த் ஒன்
milk, 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 milk. Fifth one, water, 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 water. Fifth one, water. Sixth one, ghee, 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 ghee. Seventh one, rice, 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 rice. இதை வந்து கரெக்டான ஸ்பெல்லிங், நான் சொல்ற ஸ்பெல்லிங்கை இங்கே பக்கத்தில் எழுதணும் சில்ட்ரன். எழுதிட்டு தான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ரைஸ் எழுதிட்டீங்களா? அடுத்து எக், egg, egg, egg. லாஸ்டா ஃபிஷ், fish, 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 fish. எழுதிட்டீங்களா? விட்டமின், vitamin, விட்டமின். மினரல், mineral, மினரல். milk, milk. water, water. ghee, ghee. rice, rice. egg, egg. fish, fish. இப்போ எழுதிட்டீங்களா? இப்போ கண்டுபிடிக்கலாமா? வெஜிடபிள் அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? விட்டமின் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. ஸோ மிஸ் போடுற மாதிரியே நீங்களும் ஒரு பாக்ஸ் போடுங்க. விட்டமின் போட்டிங்களா? அடுத்து என்ன? மினரல் இங்க இருக்கு பாருங்க. நீட்டா போடுங்க. நெக்ஸ்ட் வாட்டர். ஸோ வாட்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. water, வாட்டர். நெக்ஸ்ட் கீ இங்க இருக்கு. ghee, கீ. நெக்ஸ்ட் ரைஸ் கீழே இருந்து பாருங்க. rice, ரைஸ் இருக்கா? நெக்ஸ்ட் எக். எக் எங்க இருக்கு சில்ட்ரன்? இங்க நடுவுல ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. egg, எக். ஃபிஷ், ஃபிஷ் வந்து கீழே இருக்கு. fish, ஃபிஷ் இருக்கா? இப்ப தெரியுமா பாருங்க. ஃபிஷ், fish, ஃபிஷ். ஓகேவா? ஸோ விட்டமின்ஸ், மினரல்ஸ், மில்க் போட்டோமா? மில்க் இன்னும் பண்ணலையா? ஸோ இங்க இருக்கு பாருங்க. மில்க், மில்க் இங்க இருக்கா? milk, மில்க். அப்புறம் வாட்டர், கீ, ghee, கீ, rice, ரைஸ், egg, egg, fish, ஃபிஷ். எல்லாத்தையுமே அன்ஸ்கிராம்பிள் பண்ணியாச்சா? கண்டுபிடிச்சாச்சா? அன்ஸ்கிராம்பிள்னா கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? டிசைன் அ மீல் ஃபார் யோர் லஞ்ச். நாம இப்போ ஒரு மெனு ரெடி பண்ண போறோம் லஞ்சுக்கு. லஞ்சுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம்? எழுதுங்க. கமான், ரைட் ஹியர். ரைஸ், rice, ரைஸ். சாம்பார், sambar, சாம்பார். கேரட், carrot, கேரட். கேரட் எழுதிட்டீங்களா? கிரீன்ஸ், greens, கிரீன்ஸ். அப்புறம் ghee, கீ. நெய் ஊற்றி சாப்பிட்றோம் நம்ம. ரைஸு சாம்பார் ஊற்றிக்கிறோம். ஸோ சாம்பார் கூட கீ, நெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு கேரட்டும் கீரையும் தொட்டுக்கிறோம். ஸோ rice, ரைஸ். sambar, சாம்பார். carrot, கேரட். greens, கிரீன்ஸ். ghee, கீ. ஓகேவா? ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ நம்ம இங்கே மேலே எழுதியிருக்கோம்ல, இந்த கீ, ரைஸு, சாம்பார்லாம் எழுதியிருக்கோம்ல. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இங்கே ஃபில் பண்ண போகிறோம் இந்த பாக்ஸில். எது ப்ரோட்டீன்ஸ், எது கார்போஹைட்ரேட்ஸ்னு. ஸோ ப்ரோட்டீன்ஸ் என்னதுன்னா சாம்பார். சாம்பாரில் தான் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ சாம்பார் இங்கே எழுதுங்க. SAMBHAR, சாம்பார். அது ப்ரோட்டீன்ஸ் பாக்ஸில். செகண்ட் பாக்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ் என்னது? ரைஸ், RICE, ரைஸ். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸில் என்னது? கேரட், கிரீன்ஸ், CARROT, கேரட். கிரீன்ஸ், GREENS, கிரீன்ஸ். ஃபேட்ல என்னது? கீ, GHEE, கீ. GHEE, கீ. எழுதிட்டீங்களா? புரோட்டீன்ஸ்ல சாம்பார், SAMBHAR. கார்போஹைட்ரேட்ஸ்ல ரைஸ், RICE. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல கேரட், கிரீன்ஸ், CARROT, கேரட். GREENS, கிரீன்ஸ். ஃபேட்ஸ்ல GHEE, கீ. ஓகேவா? ஃபினிஷ்ட்.